ஹாய், குட் மார்னிங். இந்த அஃபிஷியல் டே வந்தா பெரிய பெரிய தலைவலியா இருக்கும். அந்த நேரத்துல ஹவுஸ் ஒய்ஃபு நம்ம அம்மாக்கெல்லாம் பிபி செக் பண்ணி பார்த்தா அசால்ட்டா 1200 இருக்கும். அந்த அளவுக்கு டென்ஷன். இப்போ வேற எக்ஸாம்ஸ்லாம் நடக்குதா? போச்சு. சொல்லவே முடியாது. செக் பண்ணா 2000க்கு மேல தான். அந்த மாரி. பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்பி, ஹஸ்பண்ட் ஆஃபீஸுக்கு அனுப்பி, மாமா மாமியாருக்கு சாப்பாடுலாம் போட்டு, எல்லாத்தையும் பண்ணி குடுத்துட்டு, வீட்ல அப்படியே வந்து அடுத்து என்ன வேலை இருக்கு? அடுத்து என்ன வேலை இருக்கு? அப்படின்னு அப்படியே யோசிச்சுக்கிட்டே எனி டைம் அப்படியே சுத்திட்டே இருக்கும். அந்த மாரி ஹவுஸ் ஒய்ஃப்லாம் இருக்காங்க. அந்த மாரி கஷ்டப்படுற அம்மாவும் இருக்காங்க. அப்படி இல்லாம வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு வச்சுட்டு காடு கடைக்கு போய் வேலை பார்க்கணும், மாடு மேய்க்கணும், சாணி அள்ளணும், கூட்டணும், பெருக்கணும், துடைக்கணும், வீட்டு வேலைக்கு போகணும், ஆஃபீஸில் வேலைக்கு போகணும், ஃபேக்ட்ரிக்கு போகணும். அந்த ஒரு நாள் சம்பளத்துக்காக எதிர்பார்த்து நம்ம ஒரு மாதம் பூரா ஒவ்வொரு நாளும் சேர்த்து வச்சதை எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் லைஃபு. இந்த மாதிரி மிடில் கிளாஸ் ஃபேமிலிகளுக்கும் ஒரு சில பேர் வந்து ஹைஃபை லைஃப் வாழ்கிறாங்க, ஒரு சில பேர் வந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. அந்த மாதிரி இன்றைக்கி கஷ்டப்பட்டாலும் நாளைக்கு நம்ம சந்தோஷமாக வாழுவோன்னு ஒவ்வொரு நாள் நம்ம கடவுளை நினச்சி பிரார்த்தனை பண்ணிட்டு தானே இருக்கோம் இல்லையா? இருக்குது. ஏழைங்களோட நம்பிக்கையை கடவுள் என்னைக்காவது நம்மளை வந்து காப்பாற்றுவார் அப்படின்ற ஒரு ஒரு திடமான ஒரு நம்பிக்கை தான். அப்படி தான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்னென்ன சாப்பாடுலாம் செஞ்சீங்க? சாப்பிட்டீங்களா இல்லையா? வேலைக்கு போயிட்டீங்களா இல்லையா? இல்லை இன்றைக்கி ஆஃபீஸ் லீவா? இல்லை யார் யார் ஹாயா? இல்லை நான் வேலைக்கு போக தேவையில்லைப்பா, எங்கள் வீட்டில் வந்து என்ன வேலைக்கு போக விட மாட்டாங்கப்பா அப்படின்னு இருக்கிறவங்களும் வீடியோவில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரிலாம் நமக்கு கொடுத்து வைக்கல. எல்லா நேரமும் ஓடிக்கிட்டே தான் இருக்கும். அந்த 4 காசை பார்க்குறதுக்குள்ளே நாக்கு செத்து சுருக்கி சுண்ணாம்பாக தான் போவோன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி தாங்க லைஃப்பில் வந்து எப்போவுமே வந்து பொண்ணுங்களுக்கு நம்ம கொடுக்குற ஒரு மோட்டிவேஷன் என்னென்னா, யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. நம்ம 2 கை இருக்குது, 2 கால் இருக்குது, உழைப்பை நம்பணும். இன்றைக்கி சம்பாதிச்சா நாளைக்கு நம்ம வந்து வசதியாக இருக்கலாம் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனில் தான் நான் இருப்பேன். ஏன்னா நிறையா பொண்ணுங்களை நம்ம பார்க்குறோம். லைஃப் வந்து எப்படின்றதுக்குள்ளே மாறிடுது இல்லை? பொண்ணு பாப்பா பிறக்குது, காது குத்துறாங்க, பிள்ளை வயசுக்கு வருது, தாய்மாமா சீட் செய்கிறாங்க, அதுக்கப்புறம் வந்து தாவணி போடுவாங்க, அதுக்கப்புறம் வந்து கல்யாணத்துக்கு தேதி குறித்து அந்த பிள்ளைய வந்து இவ்வளோ பவுன் நகை போட்டு தாரை வளர்த்து கொடுத்துருவாங்க. அவ்வளோதான் இல்லை, அதுக்கப்புறம் அங்கே போய் தாலி பிடிச்சி கொடுப்பாங்க, பிள்ளை மாசமாயிரும், பேரம்பேத்தி இருக்கும், அதுகளுக்கு செய்யணும், காது குத்து வைக்கணும், இப்படியே லைஃப் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்குது. என்றைக்குமே வந்து பொண்ணுங்க லைஃப்பில் வந்து இதுதான் அப்படின்னு வந்து எதையுமே நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லிட முடியாது. அந்த மாதிரியும் இருக்குது.